6 விதமான காம்போ செடிகளின் வளர்ப்பு முறை. கள்ளி முளையான் இரண்டும் வறல் நில தாவரங்கள் அல்லது பாலைவன தாவரங்கள் போன்றது. எனவே அதற்கு 3 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது நிழலாக இருக்குமானால் 4 நாட்களுக்கு ஒரு முறை சிறிதளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும். நட்ட முதல் நாளில் தண்ணீர் கொடுக்க வேண்டாம். மண்ணை உதிரியாக உலர்வாக வைக்காமல் சப்பாத்தி மாவு போன்ற பதத்திலே மண்ணை பிசைந்து இறுக்கமாய் வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஊற்றும் தண்ணீர் மண்ணால் ஏற்று வைக்காமல் சரியான மண் கலவையை கொடுக்கும். தண்ணீர் நிற்கக்கூடாது. கள்ளிமுளையான் நீர்ச்சத்துள்ள தாவரம். ஆனால் தண்ணீர் அதிகம் ஊற்றினால் அழுகும் தன்மை உடையது. கள்ளிமுளையான் 3 மாதம் வரையில் வீட்டிலே செல்ஃபில் போட்டு வச்சிருந்தாலும் அது அழுகாது, காயாது, ஒன்றுமாகாது. ஆனால் நடவு செய்து முதல் நாளிலே தண்ணீர் அதிகம் விட்டு ஈரப்பதம் அதிகம் தேங்கி இருப்பின் தண்டுகள் அழுகும். எனவே கவனமாய் வளர்க்க வேண்டும். அடுத்து விராலி செடி. இதுவும் ஒரு வறண்ட நில தாவரம்தான். ஆனால் காடன் தாவரத்தை போல சரியான அளவு தண்ணீர் விட வேண்டும். மற்ற 3 ஆரை வகை செடிகளும் நீராரை, வல்லாரை, புளியாரை நீர் விரும்பி தாவரங்கள். எனவே ஈரப்பதமான இடத்தில் நட்டு வளர்க்க வேண்டும். தரையில் ஈரப்பதம் காயாதவாறு ஈரப்பதம் உள்ள நிலையில் இருந்தால் நன்று. ஈரப்பதம் காய்ந்தால் செடி காய்ந்து போக வாய்ப்புள்ளது. எனவே நீர் விரும்பி தாவரங்களான வல்லாரை, நீராரை, புளியாரைக்கு 2 வேளை, தேவைப்பட்டால் 3 வேளை தண்ணீர் கொடுத்து ஈரப்பதமாய் வைத்து வளர்க்க வேண்டும். நிழல் பாங்கான அல்லது ஈரப்பதமான இடத்திலே வளர்ப்பது சிறந்தது. வெயில் இருப்பினும் ஈரப்பதமான இடத்தில் வளர்த்தால் நன்றாக வளரும் தன்மையுடையது. எனவே இதற்கு தண்ணீர் அதிகம் கொடுக்க கவனமாக இருக்க வேண்டும். விராலியை சாதாரண காடன் தாவரம் போல தண்ணீர் கொடுக்கலாம். இது ஒரு புதர் வகை தாவரம். இந்த 2 கள்ளிமுளையான் வகைகளுக்கும் தண்ணீர் மிகவும் குறைவாக தேவை. 2 நாட்களுக்கு ஒரு முறையோ 3 நாட்களுக்கு ஒரு முறையோ தேவைக்கு ஏற்ப மண் பதம் காய்ந்த பின்பு சிறிதளவு கொடுக்க வேண்டும் அல்லது தண்ணீர் தெளித்து விடலாம். நன்றி.